கைலாசபுரம்னு ஒரு அழகான சின்ன கிராமத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அங்க உள்ள கிணத்து பக்கத்துல டெய்லியும் ஒரு தலை இல்லாத உடம்பு கடந்துச்சு. இது அந்த 3 தலை பை பண்ற வேலையா தான் இருக்கும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புனாங்க. இந்த பாருங்க 3 தலை பேய் இன்னைக்கும் ஒரு தலையை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்படியே விட்டா நம்ம கிராமமே அழிஞ்சு போயிரும். இந்த பேய்க்கு ஒரு முடிவு நம்ம கண்டிப்பா கெட்டியே ஆகணும். அப்படிலாம் அங்க உள்ள ஊர் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே நைட் ஆயிடுச்சு. சரோஜாவும் லிங்கராஜும் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. நல்ல உறக்கம். அது நேரம் 12 மணி இருக்கும். அப்போ திடீர்னு சரோஜாவுக்கு ஏதோ ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ வேகமா நடந்து போற மாதிரி. அதனால அவ தூக்கத்துல இருந்து ரொம்ப வேகமாவே எந்திரிச்சு பயந்துகிட்டே அவ ஜன்னல் வழியா அங்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா. அவ வச்ச கண்ணை கூட சிமிட்டல. அவ்வளோ கூர்மையா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ அப்படி அங்க என்ன பார்த்தான்னா அந்த 3 தலை பேய் அங்க பேய்கிட்டு இருந்துச்சு. அவ உடனே பயந்து அவ கணவரை எழுப்புனா. என்னங்க கொஞ்சம் எந்திங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் சீக்கிரமா எந்திங்களேன். நான் சொல்றதை கேளுங்க, நீங்க வேகமா எந்திங்க. இந்த ஜன்னல் வழியா பாருங்க, நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 3 தலை பேய் இப்படிதாங்க போச்சு. நான் பார்த்தேன். இப்பந்தான் பக்கத்துல கூட ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரையோ வெட்டி தான் அது கொண்டு போகுதுங்க. ஆனா லிங்கராஜ் அங்க பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல, வெறும் இடம் தான் இருந்துச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சரோஜா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? 3 தலை பேய் ஊருக்குள்ள அட்டகாசம் பண்றது உண்மைதான். அதுக்குன்னு இப்படியே பயந்துகிட்டு இருப்ப? நம்ம தான் கதவை பூட்டிட்டோமே. அதனால அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு நினைச்சு பயப்படாம படு, சரியா? மிச்சத்தை நம்ம காலையில பாத்துக்கலாம். இல்லைங்க, நான் சொல்றது உண்மை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அது எஞ்சி ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த பேய் அங்கதாங்க போயிட்டு இருந்துச்சு. 3 தலை பேயை என் கண்ணால பார்த்தேங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிடுச்சு. ஊர் தலைவரே, நான் சொல்றத உண்மைன்னு நீங்க நம்பிதான் ஆகணும். நேற்று நைட்டு 12 மணி இருக்கும். அப்போ வெளியே யாரோ கத்துற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. நான் பயந்துக்கிட்டே ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அந்த 3 தலை பேய் அந்த மரத்துக்கிட்ட தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கணவரை எழுப்பி பார்க்க சொன்னேன். அப்போ அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சிடுச்சு. ஆனால் நான் பார்த்தது கண்டிப்பாக உண்மைதான். எனக்காக தலைவரே அந்த மரத்துக்கிட்ட போய் நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஒருவேளை அது பொய்னா அப்போ இந்த திருட்டெல்லாம் வேற யாரோ தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கலாம். அது உண்மைன்னா அப்போ 3 தலை பேய் இருக்கிறதும் உண்மைன்னு நம்ம முடிவெடுத்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு ஊர் தலைவரும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு பார்க்க போனாங்க. அப்படியே அவங்க அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று பார்த்தா அவங்க எல்லார் நெஞ்சியும் படபடத்து போயிடுச்சு. எல்லார் முகமும் ரொம்ப இருண்டும் பயத்துல உறைஞ்சும் பேய் நின்னாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது என்னன்னா அந்த பேயோட கால் தடமும் அப்புறம் சில இரத்த துளிகளும் அவங்க அங்க பார்த்தாங்க. சரோஜா சொன்னது உண்மைன்னு இப்ப நம்ம கண்ணாலேயே பார்த்தாச்சு. அதனால இனிமே நைட்டு யாரும் அவ்வளவா வெளியே வராதிங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நம்ம அந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டலாம். ஆமா தலைவரே, கண்டிப்பா நம்ம இதுக்கு ஒரு முடிவு கெட்டியே ஆகணும். இப்படியே போச்சுன்னா நம்ம கிராமமே அழிஞ்சு போயிரும். சரி, இனிமே இரவு நேரம் முழுவதும் நம்ம அந்த பேயை கவனிக்கலாம். அது மட்டும் இல்லாம யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மிச்சதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இனிமே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இரவு நேரமும் வந்துச்சு. பயமே இல்லாத ரவின்னு ஒருத்தன் அவன் வீட்டு வாசல்ல கைத்து கட்டில நல்லா சரக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தான். எதை நினைச்சும் அவனுக்கு ஒரு துளி பயம் கூட கிடையாது. சரக்கு இருக்கு, முறுக்கு இருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்துல? சரக்கு இருக்கு. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்காயா? ஊருக்குள்ள 3 தலை பேய் வருதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி ஜாலியா வெளியேறணும்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ள வா, நான் சொல்றத கேளு. அட போடி போடி போடி, நீங்க தான் அந்த 3 தலை பேய்க்கு பயந்துட்டு இருக்கணும். அந்த பேயில நாங்க வந்துச்சுன்னா அதை நாங்க லெஃப்ட் ஹேண்டால சரி பண்ணிடுவோம். நான் சொன்னது சொல்லிட்டேன். இப்போதான் ஊருக்குள்ள 3 தலை பேயை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதோட காலை கூட பார்த்துருக்காங்க. அதனால ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்து சரக்கடி. முடியாது முடியாது முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் வெளியே தான் உட்காந்து சரக்கு அடிக்கேன். அப்படியே அந்த 3 தலை பேய் வந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிப்போம். சரியா? நீ வீட்டுக்குள்ள போ 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 போய் உன் வேலையை பார். என்னமோ பண்ணிட்டு கடை, வெளியவே கடை. நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? எல்லாம் பட்டு திருநாதான் திருந்துவ நீ. சரி, நான் உள்ள போய் கதவை பூட்டிட்டு தூங்க போறேன். அதுக்கப்புறம் வந்து தட்டு மூக்குலயே குத்துறேன்.
நான் ஏன்டி உன் வீட்டு கதவை தட்டணும்? நான் பாட்டுக்கு இங்க குடிச்சிட்டு இங்கேயே படுத்துருவேன்டி. போ போ போ, ஓடு 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 ஓடு, நீ வீட்டுக்குள்ள போ போ போடி, டிஸ்டர்ப் பண்ணாம. சிந்துவும் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் படுக்க ஆரம்பிச்சிட்டா. இவ பெரிய ஆளு மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. இந்த பேய் எல்லாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இங்க படுத்து தூங்குவோம். யாரு நம்மள என்ன கேட்க முடியும்? என்ன சத்தம்? யாராச்சும் அங்க இருக்கீங்களா? இருந்தா பயப்படாம வாங்க வாங்க. ஒன்றும் பயம் இல்லை, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் சரிங்களா? சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஆனா அங்க ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ பேயக்கா, நீங்களா? என்னை விட்டு இருங்கக்கா. இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். வெளியிருந்து குடிக்கவே மாட்டேன். ஐயோ குடிக்கவே மாட்டேன், என்னை விட்டுருங்கக்கா. நான் இப்பவே வீட்டுக்குள்ள ஓடிடுறேன். அப்படி சொல்லிட்டு ரவி வேக வேகமா அவன் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். சீக்கிரமா கதவை தட்டவும் ஆரம்பிச்சான். அடியே சிந்து, கதவை திறடி, சீக்கிரமா கதவை திறடி. உன் புருஷன் உயிர் இங்க ஆபத்துல இருக்குடி. உன் மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னா சீக்கிரமா கதவை திறடி. சீக்கிரம் திறடி கதவை. இதெல்லாம் தெரியாத சிந்து வீட்டுக்குள்ள நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டே இருந்தா. ஏய் சீக்கிரமா திறடி, இல்லைன்னா இந்த பேய்க்கு இன்னைக்கு நானும் பலி ஆயிருவேன். சீக்கிரமா திறடி, உன் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடி. அந்த பேய் சீக்கிரமா பக்கத்துல வந்துருண்டி. வாடி, வந்து கதவை திறடி. ஏதோ ரொம்ப சத்தம் கேக்குன்னு சிந்து கடகடன்னு முழிச்சு அவ வெளியே வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சா. உன்னை என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் கத்திட்டு இருக்கேன் வெளியே, நீ நல்ல உறக்கமா? சரி சரி, அந்த பேய் வந்துடுச்சு, வா நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம். இதானே நான் முதலையே சொன்னேன் வீட்டுக்குள்ள வாங்கன்னு. அப்பெல்லாம் வெளியே படுத்துட்டு இப்ப பேய் வந்துட்டு வாரேனா. சரி சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க. இது என்ன பாட்டில வச்சுட்டு போயிருக்கோம்? சரி, இதை நம்ம குடிச்சுதான் பார்ப்போமே. புருஷன் கூட்டா பொண்டாட்டி ஓடி வரணும்டி. இப்படி உள்ள படுத்து தூங்க கூடாது. செத்த நேரத்துல என் உயிருக்கே ஆபத்து வச்சுட்ட பத்தியா? இனிமே நான் சரக்கு அடிக்கிறதே நிப்பாட்டலான்னு முடிவெடுத்திருக்கேன்டி. சரி, இந்த பாட்டில உள்ளதை நம்ம குடிச்சுதான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவனும் இதை தானே குடிச்சிட்டு இருந்தான். அப்படி சொல்லி அந்த பேய் அதுல உள்ள ஃபுல் சரக்கும் கல்பா அடிச்சிடுச்சு. ஜன்னல்ல இருந்து ரவியும் சிந்துவும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு அதை ஃபுல்லா குடிச்சிடுச்சு. பாருடி, அந்த பேய் சரக்க ஒரே கல்ப்புல குடிச்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேய். இத பத்தி நம்ம நாளை காலையில ஊர் மக்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அப்பந்தான் நம்ம ஊருக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கும். சரி சரி சொல்லலாம். இனிமே பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. அப்பந்தான் நல்லா இருப்பீங்க. சரி சரி, இவா ஒருத்தி பேசுனா அதை பத்தியே பேசிட்டு இருப்ப. நான் தான் இனிமே குடிக்கிறத நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டோம். என்னங்க, விடிய விட்டு கண்டிப்பா நம்ம இந்த பேயை பத்தி ஊருக்குள்ள சொல்லி ஆகணுங்க. அப்பந்தான் நம்ம ஊர் மக்களை காப்பாத்தலாம். ஆமா, நீ சொல்றது 100% கரெக்டுடி. கண்டிப்பா இதை பத்தி நம்ம ஊர் மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிச்சு. விடிய விட்டு அந்த ரவியும் சிந்துவும் ஊர் மக்கள்கிட்டையும் நாட்டாமையிட்டையும் அன்னைக்கு இரவுலாம் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொன்னாங்க. நாட்டாம, நேத்து நான் அந்த 3 தலை பேயை பார்த்தேன். அது என் கணவர் வெளியே குடிச்சிட்டு இருக்கும்போது வந்துச்சு. மறுபடியும் நாங்க பயத்துல வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அது அந்த சரக்கு பாட்டிலை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு அந்த சரக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கேன். கண்டிப்பா நாளைக்கு அது அங்க வரதான் செய்யும். நம்ம அந்த சரக்கு மூலயமாவே அந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டலாம். அந்த சரக்கு பாட்டில் பதிலாக அதில் ஒரு புனித நீரை ஊற்றி நம்ம வைக்கலாம். அது மூலயமா அந்த பேய் அங்கேருந்து எரிஞ்சு காணாமல் போயிடும். அதுதான் என்னோட பிளான்னு. நீங்கள் எல்லாரும் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அது நாளைக்கு அந்த சரக்கு குடிக்க வரும். நான் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சிந்து எடுத்த முடிவு சரின்னு சொல்லிட்டு ஒருக்கா செஞ்சு தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பாட்டிலில் புனித நீரை ஊற்றி அந்த நைட்டு அங்கே வச்சாங்க. அப்பா, நம்ம மனைவி சொன்ன மாதிரியே அந்த பீர் பாட்டில் ஃபுல்லாக புனித நீரை ஊற்றி இங்கே வச்சாச்சு. இன்னைக்கு நைட்டும் பேய் வருதான்னு பார்ப்போம். நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வெளியே பீர் பாட்டிலை வச்சுட்டு வேகமாக ரவி வீட்டுக்குள்ளே போய் ஜன்னல் வழியே என்ன நடக்குன்னு பார்க்க போயிட்டான். ரவி மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு. நேத்து மட்டும் அந்த சரக்கு டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்னைக்கு கண்டிப்பா வருண்டி. வந்து அந்த புனித நீரை குடிக்கட்டும். அப்படி ரவி சிந்துவும் பேசிக்கிட்டு ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு குடிகாரன் அங்க வந்தான். வந்த குடிகாரன் கண்ணுல அந்த பாட்டில் பட்டுச்சு. அவன் அந்த பாட்டில் கிட்டயே நின்று பார்த்துட்டு இருந்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரவி மறந்து இந்த பாட்டிலை இங்க வச்சுட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். நம்ம இந்த பாட்டிலை எடுத்து இன்னைக்கு குடிச்சிட வேண்டிதான். அப்பந்தான் நமக்கு இன்னைக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு அந்த குடிகாரன் அந்த பீரை குடிக்க போயிட்டான்.
டேய் குடிக்கார, அந்த பீர் பாட்டில் அங்க வைடா. நான் ஒன்னும் மறந்து வைக்கல, தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அங்க வச்சுட்டு போடா. ஐயோ ரவி, நீ உள்ளதான் இருக்கியா? நானும் நீ இதை மறந்து வச்சுட்டு போயிட்டியோன்னு குடிச்சிட்டேன். சரி சரி, மன்னிச்சுக்கோப்பா. உன்னோட பீர் பாட்டில நான் தொடல. எங்க இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துக்கு அந்த 3 தலை பேய் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த 3 தலை பேய்க்கு சரக்கு பாட்டில பார்த்தவொன்னே ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நேத்து குடிச்ச மாதிரியே இன்னைக்கும் நம்ம குடிக்க போறோம், சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைச்சிச்சு. நேத்து குடிச்ச மாதிரியே இந்த பீர் பாட்டிலையும் எடுத்து கல்பா அந்த பேய் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பாடே, பீரை ஃபுல்லா குடிச்சு முடிச்சாச்சு. ஆனா இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது? ஆகா, என் வயிறெல்லாம் எரியுது. ஐயோ, நம்ம குடிச்சது என்னன்னு தெரியலையே. ஐயோ, என் உடம்பெல்லாம் ஏதோ எரிய ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. மனுஷ பையன்களா, நீங்க அந்த பீர்க்குள்ள எனக்கு என்னடா போட்டு தந்தீங்க? அந்த சரக்குக்குள்ள என் உடம்பெல்லாம் எரியுதுடா, என் வயிறெல்லாம் எரியுதுடா. அதை குடிச்ச என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்னடா அதுக்குள்ள இருந்துச்சு? சொல்லுங்கடா மனுஷ பையன்களா. அதுக்குள்ள புனித நீர் இருந்துச்சு. அது உன்ன மாதிரி கெட்ட ஆத்மாவெல்லாம் அழிச்சிரும். நீ எங்க ஊர்ல உள்ள எல்லா மனுஷங்களையும் தலையை எடுத்துட்டு இருந்தல்ல, அதனாலதான் உன்னை அழிக்க எங்களுக்கு வேற வழி தெரியல. நீ சீக்கிரமா இங்க இருந்து அழிஞ்சு போ. அப்படி ரவி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தீ ரொம்ப பெருசா பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுல அந்த 3 தலை பேய் சுருகி அந்த தீயிலேயே கருகி காணாமலே போயிடுச்சு. ஏம்மா, நம்ம இந்த 3 தலை பேயிட்டு இருந்து நம்ம ஊரை காப்பாத்தியாச்சு. இனிமே அந்த சரக்கடிச்ச பேய நம்ம ஒழிச்சாச்சு. சரக்கு அடித்தா இப்படி தான் ஒளிஞ்சு போவோன்னு புரிஞ்சுதா? இனிமேல் நீங்களும் சரக்கு அடித்ததை நிப்பாட்டிட்டு ஒழுங்காக நல்ல புருஷனாக இருக்க ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ விடுகதைக்கான நேரம். வெட்டுப்பட்டால் வெட்டுவேன், என்னை வெட்டியவனை அள வைப்பேன், நான் யார்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்கள்.